அந்நியர்கள்னு சொல்கிறோம்ல, ஏன் அவர்களை சிலரை அந்நியர்கள்னு சொல்கிறோம்? அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து வந்தவங்க, அல்லது பாம்பேயில் வந்து தாராவியில் இருக்காங்களா, இவங்கெல்லாம் தமிழர்கள், இவங்கெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்க, அவங்க என்றைக்கும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்நியர்கள் எப்போ இடையில வந்தவங்க இடையிலே போயிடுவாங்க, எப்போ வேணாலும் போயிடுவாங்க, போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இதை விட பெட்டராக ஒரு இடம் கிடச்சா போயிடுவாங்க. அந்நியர்கள்னு யாரெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அவங்கெல்லாம் வந்து, ஆனால் இந்த பூர்வீக மண்ணிலே இருக்காங்க பாருங்கள், ரொம்ப காலமாக அந்த அவங்கள தான் நம்ம வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த பூமியில் எப்படி நிலையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டவர்கள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த பூமியில் இருப்பாங்க, இந்த தமிழ்நாட்டில் இருப்பாங்க. இப்போ தமிழர்கள்னு யாரை சொல்கிறோம்? அவங்க இந்த பூமியில் ரொம்ப காலமாக இருக்காங்க, ஆயிரக்கணக்கான வருஷமாக அந்த பூமியில் இருக்காங்க. இங்கே வறட்சி வந்த போதும் இங்கேருந்து வெளியே போக மாட்டாங்க. வறட்சி வந்த போதும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகாமல் வறட்சியை தாங்கி எப்படி தாங்கி கொண்டு இங்கே இருப்பது என்பதை கற்றுக்கொண்டவர்கள். அந்த சகிப்புத்தன்மை அவரிடம் இருக்குது. வரலாறு சொல்கிறது இவர்கள் இந்த மண்ணை விட்டு போகமாட்டார்கள் என்று. ஆனால் அந்நியர்கள் எப்படின்னா, அவங்க வேற ஒரு இடத்துல இருக்க முடியாமல் தான் இங்கே வந்தாங்க. அப்போ இங்கே சௌகரியமாக இருக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க. இங்கே ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இங்கேருந்து போயிடுவாங்க, இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால் இந்த மண்ணை அவர்கள் நேசிக்க மாட்டாங்க, இந்த மொழியை நேசிக்க மாட்டாங்க, இந்த மண்ணிற்கான மொழியை நேசிக்க மாட்டாங்க, இந்த மண்ணிற்கான மொழியை நேசிக்க மாட்டாங்க. அதனால தான் அந்நியர்கள் வந்து என்றைக்கும் நமக்கு உண்மையாக இருக்கும். ஒரு நல்லது அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இந்த மண்ணில் நிலையாக வாழ்வதற்கானதாக இருக்க வேண்டும், இந்த மண்ணில் நிலையாக வாழ்வதற்கானதாக இருக்க வேண்டும். ஆனால் அந்நியர்கள் எப்படின்னா, அவங்க எப்படி அவங்ககிட்ட இருந்து வர்ற விஷயம் நிலையானதாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்நிய மொழியை புகுத்துவாங்க, ஆங்கில மொழியை புகுத்துவாங்க, இந்தியை புகுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் இந்த மொழி மீது பற்று கிடையாது, பாசம் கிடையாது. அவங்க வந்து வெளியிலேருந்து வந்தவங்க. ஆனால் நாம் இந்த மண்ணிலே இருந்து இந்த மொழியை நாம் நேசித்தோம். என்றைக்குமே இந்த மொழியை வரலாறு தோறும் நம்ம இந்த மொழியை விட்டு கொடுக்காமல் இந்த மொழியை நேசித்தோம். நேசித்து இந்த மண்ணிலே எப்படி நிலையாக இருப்பது, கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம், எப்போதும் இந்த மண் நமக்கு நன்மையே செய்யாது. எப்பேற்பட்ட பூமியாக இருந்தாலும் சரி நமக்கு நன்மை எப்போவுமே செஞ்சிட்ருக்காது. இப்போ கேரளா இருக்குது, பசுமையாக இருக்குது, திடீர்னால பார்த்தா பெரிய வெள்ளம் வருது, மழை வெள்ளம் வருது, தண்ணீரில் மூழ்குது, நிலச்சரிவு வருது. அதுக்கெல்லாம் பயந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிடலாம், தமிழ்நாட்டுக்கு போயிடலான்னு அவங்க வரல. அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே தான் இருக்காங்க. இதுதான் மண்ணிற்கானவர்கள். ஆனால் அந்நியர்கள் அப்படிங்கிறவங்க எப்படின்னா, பஞ்சம் முளைக்க வேறு இடத்துல பஞ்சம்னு சொல்லிட்டு தான் இங்கே வராங்க. இங்கே பஞ்சம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறவங்களும் இருக்காங்க. இப்போ தமிழர்கள்னால் அவங்க இங்கே இருப்பாங்க, அப்படி கிடையாது. இங்கேயும் வந்து இந்த இடத்த தாக்கு பிடிக்க முடியாமல் பிழைக்கிறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மண்ணை காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகிறவங்களும் இருக்காங்க. அவங்க இந்த மண்ணிற்கான பாதுகாவலர் கிடையாது. எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் சரி, நான் இந்த மண்ணை விட்டு போக மாட்டேன், இந்த மொழியை நான் வந்து பேசித்தான் ஆவேன், இந்த மொழியை நான் பாதுகாப்பேன், இந்த மண்ணை நான் பாதுகாப்பேன்னு இருக்காங்களே, அவங்க தான் மண்ணிற்குரியவர்கள். அதனால தான் அந்நியர்கள்னு நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த அவங்க வந்து இடையில வந்தவங்க, அவங்க எங்கே வேணாலும் போவாங்க. அவங்களுக்கு பிழைப்பது தான் முக்கியம். இந்த மண் முக்கியமல்ல, இந்த மண்ணில் பேசப்படுகிற மொழி முக்கியமல்ல. அவர்களுக்கு, அந்நியர்களுக்கு பிழைப்பதற்கு எந்த மொழி முக்கியமோ அந்த மொழி தான் அவங்களுக்கு முக்கியம். இப்போ அதனால தான் வந்து அந்நியர்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தை தூக்கி பிடிப்பாங்க. அவங்க வந்து ஆந்திராவிலேருந்து வந்திருக்கலாம், தெலுங்கர்களாக இருக்கலாம், அல்லது இங்கேருந்து போகிற, இங்கே பிழைக்க முடியாமல், இங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் வெளி மாநிலத்துக்கு போனாங்க பாருங்கள், தாராவியில் வேலை பார்க்குறவங்க, அல்லது பெங்களூர் தமிழர்களாக இருக்கட்டும், அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்த மண்ணில் தாக்கு பிடிக்க முடியாமல் தானே இப்போ இங்கே பஞ்சம் வந்துருச்சு, நான் பெங்களூருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே போனாங்கல்ல. அப்போ அவங்களும் அப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பான். பெங்களூரோட சூப்பராக வந்து அமெரிக்கா, நான் பெங்களூரில் நல்லா படித்தா அங்கேருந்து அமெரிக்கா போயிடுவாங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மண்ணை நேசிக்கிறவர்கள் இருக்கான் பாருங்க, அவன் அந்த மண்ணிலே தான் இருப்பான். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டால் நான் அந்த மண்ணிலே தான் இருப்பேன். இந்த தமிழ்நாட்டை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு போவேனே தவிர தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நான் இருப்பேன். இந்த மண்ணை விட்டு நான் போக மாட்டேன், எங்கேயுமே போக மாட்டேன். இன்னும் எங்கள் ஊர் பகுதிக்கு நான் போகணும், அங்கே போய் வாழணுன்னு தான் ஆசை. நான் பிறந்த ஊருக்கு போகணும். இப்போ நான் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கேன், சென்னையில் இருக்கேன். ஆனால் நான் பிறந்தது திருநெல்வேலி. அப்போ அந்த பகுதிக்கு நான் போகணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அங்கே நிறைய கஷ்டமும் இருக்குது. அந்த பகுதியில் போய் வாழணும், அது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் அங்கே தான் பிறந்தேன், அங்கே தான் வாழணும். அப்போ அதுதான் வந்து நான் எதுக்கு வட மாநிலத்துக்கு வரேன். இப்போ அங்கெல்லாம் தண்ணி பஞ்சம், திருநெல்வேலி நான் இருக்கிற பகுதியில் தண்ணி பஞ்சம் இருக்குது. தண்ணியை விலை கொடுத்து வாங்குகிற நிலமெல்லாம் இருக்குது. அதாவது நிறைய தண்ணி, குளிக்கிறதுக்கு கூட தண்ணியை விலை கொடுத்து வாங்கணும் பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா. அதனால தான் நான் இப்போ வட மாநிலத்தில் தஞ்சம் வந்திருக்கேன். வட மாநிலத்தில் இருக்கலாமா, இல்லை நம்ம சொந்த ஊருக்கு போகலாமா? சொந்த ஊருக்கு போனப்போ தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது, இல்லை எல்லா கஷ்டத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டு அந்த பகுதிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறதான்னு ஒரு எனக்கே அந்த இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை விட்டு தாண்டக்கூடாது.
இந்த அதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாது. கேரளாவுக்கு போகலாம், ஏன்னா கேரளா பக்கத்தில் தான், ஒன்றும் வீசா தேவையில்லை. கேரளா ரொம்ப பசுமையான இடம் தான். நான் பசுமையான இடம்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வட தமிழ்நாட்டில் இருக்கிறேன். இதை விட பசுமையான பகுதி கேரளா தான். அங்கே வேறு மொழியாக இருந்தாலும் அந்த மொழியை கற்றுக்கலாம் தான். ஆனால் நான் அங்கே போகல. எனக்கு அது பிடிக்கல. தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல. இதுதான் ஒரு அந்நியர்கள் அல்லாத இந்த மண்ணை நேசிப்பவர்களுக்கான மனநிலை. ஆனால் அந்நியர்கள் எப்படின்னா, எங்கேயோ இருந்து பஞ்சம் முளைக்கிறதுக்காக தான் இங்கே வந்தாங்க. இங்கே இதை விட சிறப்பாக வேறு எங்கேயாவது போய் பிழைக்கலாம் அப்படின்னா அங்கேயும் அவங்க போயிடுவாங்க. அதனால் அவங்க இந்த மண்ணுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, இந்த மக்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, இந்த மொழிக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க. அதனால் அவங்கள நம்பக்கூடாது. அதனால தான் அந்நியர்களை நம்பக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்நியர்கள்னால் யார், மண்ணிற்குரியவர்கள்னால் யார் அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இது.